Hello designers, welcome to Safa Creations. எங்களோட ஆரி ஒர்க் ப்ரொஃபஷனல் மாஸ்டர் கோர்ஸ்க்கான அட்மிஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் கோர்ஸுக்கும் லைவ் அட்டன் பண்ண முடியாதவங்களுக்காகவே ப்ரீ ரெக்கார்டட் கோர்ஸும் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த டைம் இயர் எண்ட் ஆஃபராக ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுற 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 30% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாகவே ப்ரூச் ஒர்க் பேசிக் கிளாஸ் வந்து ரெக்கார்டட் கொடுத்துருவோம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு அனுப்பி வச்சிடுவோம். நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உடனே உங்களோட நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. என்னதான் சில்க் த்ரெட்ல செயின் ஸ்டிச், பட்டன் ஹோல் ஸ்டிச் இதெல்லாம் தெரிஞ்சாலும் அதை ஒரு டிசைன்குள்ள ஃபில்லிங்கா அப்ளை பண்ணும்போது தான் நிறைய பிகினர்ஸ் கோட்டை விடுறீங்க. அதனால தான் எக்ஸ்க்ளூசிவா இந்த பிகினர் ஃப்ரெண்ட்லியான லீவ் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் இந்த கிளாஸஸ் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் டைமா நீங்க சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற யூஸ்ஃபுல்லான எல்லா வீடியோவுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் லிங்க் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச் யூஸ் பண்ணி லீஃப் ஃபில் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான லீஃப் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். லீஃபுக்கு நடுவில் ஒரு லைன் போட்டு பிரிச்சுக்கோங்க. லீஃபோட கார்னர்லேருந்து 1 சென்டிமீட்டர் கீழே ஒரு டாட் மார்க் பண்ணிக்கோங்க. லீஃபோட எட்ஜஸ்லலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொஞ்சம் கேப் விட்டு டாட் வச்சுக்கலாம். சில்க் த்ரெட்டை டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற நீடில் வந்து நம்பர் 14 0.5 mm. நம்ம மார்க் பண்ண 1 சென்டிமீட்டர் டாட்லேருந்து த்ரெட்டை வந்து மேலே எடுத்துக்கோங்க. ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிட்டு லீஃபோட கார்னரில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு பட்டன் ஹோல் ரிவர்ஸில் பின்னால் கொண்டு வரணும். பேக் சைடு இழுத்ததுக்கப்புறமா நீங்கள் அதே சென்டர் லைனுக்கு மேலே சின்னதாக ஒரு ஃபிக்ஸிங் ஸ்டிச் கொடுங்க. இந்த மாதிரி பட்டன் ஹோல் ரிவர்ஸ் எடுத்த உடனே போடுற ஸ்டிச்சை வந்து ஃபிக்ஸிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரைட் சைடு அவுட்லைன் மேலே ஒரு ஸ்டிச் கொடுங்க. பட்டன் ஹோல் ரிவர்ஸ் கிராஸ் ஆகிடுங்க. சென்டர் லைனுக்கு லைட்டாக லெஃப்ட் பக்கமாக பார்த்த மாதிரி ஃபிக்ஸிங் ஸ்டிச் கொடுங்க. இப்போது லெஃப்டில் இருந்து ஒரு ஸ்டிச் எடுத்துக்கோங்க. பட்டன் ஹோல் ரிவர்ஸ். இப்போது சென்டர் லைனுக்கு லைட்டாக ரைட்டில் ஃபேஸ் பண்ண மாதிரி ஃபிக்ஸிங் ஸ்டிச். அடுத்தது சென்டர் லைன் மேலே சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுங்க. அது வந்து நம்ம கேப் க்ரியேட் பண்ணுறதுக்காக கொடுக்கறது. ஏன்னா இந்த டைப் லீஃபில் ஒவ்வொரு லைனுக்கு இடையில சின்ன சின்ன கேப்ஸ் ஈவனாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா செயின் வந்து போடுறோம். ஸோ இப்போ இதவே ரிப்பீட் பண்ணலாம். ரைட் சைடில் ஒரு ஸ்டிச், பட்டன் ஹோல் ரிவர்ஸ், சென்டர் லைனுக்கு ரைட்டில் ஃபிக்ஸிங் ஸ்டிச், லெஃப்டில் ஒரு ஸ்டிச், பட்டன் ஹோல் ரிவர்ஸ், சென்டர் லைனுக்கு ரைட்டில் ஒரு ஃபிக்ஸிங் ஸ்டிச், சென்டர் லைனுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன லாக் ஸ்டிச். அவ்வளோதான். இதை ரிப்பீட் பண்ணி இந்த லீஃப் முழுக்க நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அவுட்லைன் மேலே பங்க்ச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி இழுக்கும்போது இந்த சைடில் நீங்கள் இழுக்கிறீங்களோ, இப்போ வந்து ரைட் சைடில் கொண்டு போகணும் அப்படின்னா நீடிலோட டிப்பை வந்து ரைட் சைட் ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு தான் ரிவர்ஸில் இழுக்கணும். லெஃப்டில் எடுக்கும்போது நீடில் லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு தான் இழுக்கணும். அடியில் த்ரெட்டை வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது. ஸ்லோவாக, ஒரு ரொம்ப இறுக்கமாகவும் இல்லாமல் ரொம்பவே லூஸாகவும் இல்லாமல் மிடில் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அந்த டென்ஷன் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு ஸ்டிச்சஸ் ஸ்மூத்தாக வரும். இப்போ எண்ட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நாட் போடாமல் இந்த லீஃபை சுற்றிலும் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு எண்டிங் நோட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ஹோல்ஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த லீஃப். இதுக்கு நான் 2 பக்கமும் ஷார்ப்பாக இருக்க மாதிரி ஒரு லீஃப் ட்ரா பண்ணிவிட்டு நடுவில் 1 சென்டிமீட்டர் கீழே டாட் வச்சுருக்கேன். டாட் மார்க் பண்ண இடத்துல ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துகிட்டு சென்டரில் இருக்க அந்த லீஃப் கார்னர் மேலே ஒரு ஸ்டிச், பட்டன் ஹோல் ரிவர்ஸ், ஃபிக்ஸிங் ஸ்டிச். இப்போ ரைட் சைடில் அவுட்லைன் மேலே ஒரு ஸ்டிச், பட்டன் ஹோல் ரிவர்ஸ், லைட்டாக லெஃப்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபிக்ஸிங் ஸ்டிச், லெஃப்டில் அவுட்லைன் மேலே ஒரு ஸ்டிச், ஸ்லாண்டிங்காக பட்டன் ஹோல் ரிவர்ஸ், சென்டர் லைனுக்கு லைட்டாக ரைட் சைடில் ஒரு ஃபிக்ஸிங் ஸ்டிச். போன லீஃபில் போட்டது மாதிரி எக்ஸ்ட்ரா லாக் ஸ்டிச் இதுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த லீஃப் வந்து கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக ஃபில் ஆகியிருக்கணும். சாட்டின் ஸ்டிச் மாதிரி ஃபில் ஆகியிருக்கணும். இப்போ பாருங்கள், ரைட் சைட்லேருந்து எடுக்கிறோம். சென்டர் லைனுக்கு ரைட்டில் வந்து ஃபிக்ஸிங் ஸ்டிச். இதே மாதிரி லெஃப்ட்லேருந்து எடுக்கிறோம். சென்டர் லைனுக்கு லெஃப்ட்டில் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸிங் ஸ்டிச். இதை மட்டும்தான் ரிப்பீட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா செயின் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் கேப் இல்லாமல் போடணும். அப்போ தான் வந்து சாட்டின் ஸ்டிச் லுக்கில் வந்து இருக்கும். இது நெருக்கமான ஃபில்லிங்காக இருக்கிறதுனால போடுறதுக்கான டைமிங் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஆகும். 2 பக்கமும் நீங்கள் வந்து பட்டன் ஹோல் ரிவர்ஸ் போட்டு இழுக்கும்போது லைட்டான ஹோல்ஸ் வரும். அப்படி வந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த ஹோல்ஸை வந்து நம்ம ரிவர்ஸ் இழுக்கிறதுனால தான் க்ரியேட் ஆகுது. ஸோ நீங்கள் போடுறதுல மிஸ்டேக் அப்படின்னு நினச்சிக்க வேணாம். ஸோ ஹோல்ஸ் வந்ததுன்னா நம்ம முடிக்கும் போது அவுட்லைன் கொடுத்து அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா
ஒரு லீஃப் ட்ரா பண்ணியிருப்பாங்க, வரைஞ்சது ஒரு சைஸில் இருக்கும், ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்தா அது கொஞ்சம் சின்னதாகிடும். ஸோ அது எதனாலனா கரெக்டாக அவுட்லைன் மேலே எடுத்திருப்பாங்க, அது ரிவர்ஸ் இழுக்கும்போது லைட்டாக மூவ் ஆகும், அப்போ அவுட்லைனுக்குள்ளே ஸ்டிச் வந்துடும், சைஸ் வந்து கம்மியான மாதிரி வந்துடும். அதை அவாய்ட் பண்ண என்ன பண்ணணும்னா, அவுட்லைன் நீங்கள் போட்டிருக்கீங்களா அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணாமல் அந்த அவுட்லைனுக்கு ஒரு டாட் ஒரு நூல் வெளியிலேருந்து ஸ்டிச்சை வந்து இழுத்திங்கன்னா ரிவர்ஸில் இழுக்கும்போது எக்ஸாக்டாக அந்த அவுட்லைனுக்கு மேலே சீட் ஆகும். உங்களுக்கு சைஸும் வந்து வரைஞ்சது எப்படி இருந்ததோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமும் அதே மாதிரி இருக்கும். ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவுட்லைன் கொடுத்து நாட் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி அரும்பு ஷேப் இருக்கிற லீஃப் ட்ரா பண்ணிவிட்டு நடுவில் ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த லைன் 1 சென்டிமீட்டருக்கு ஜாயிண்ட் ஆகும், அதுக்கு கீழே 2 லைனாக பிரியிற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ அந்த 1 சென்டிமீட்டர் கிட்ட ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபிஷ் போன் ஸ்டிச் மாதிரியே தான், சென்டர் லைன் அந்த கார்னர் மேலே ஒரு ஸ்டிச், பட்டன் ஹோல் ரிவர்ஸ், லாக் ஸ்டிச். இப்போது ரைட் சைடு அவுட்லைன் மேலே ஒரு ஸ்டிச், நடுவில் கொண்டு வரும்போது 2 லைன் இருக்குல்ல, அதில் ரைட்டில் இருக்கிற அந்த அவுட்லைன் மேலே ஒரு ஃபிக்ஸிங் ஸ்டிச். இந்த லீஃப் பார்த்தோன்னா ரைட் சைடு மட்டும் தான் ஃபில் பண்ண போகிறோம். அவுட்லைன் மேலே ஒரு ஸ்டிச், பட்டன் ஹோல் ரிவர்ஸ், சென்டரில் ரைட் சைடு லைன் மேலே ஃபிக்ஸிங் ஸ்டிச். இந்த ஃபிக்ஸிங் ஸ்டிச் கொடுக்கும்போது கீழ் நோக்கி கீழ் பக்கமாக திருப்பி கொடுக்கணும், அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்த ஸ்டிச்சுக்கு வந்து மூவ் ஆகும். நீங்கள் வந்து ரிவர்ஸில் இழுக்கிறதுக்கு நேராகவே போட்டிங்கன்னா ஒரே இடத்துல ரிப்பீட்டட் ஸ்டிச் வரும், ஒரு ஸ்டிச்சுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் வர மாதிரி கூட ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச் கொடுக்கும்போதும் கொஞ்சம் கீழே டர்ன் பண்ணி கொடுக்கணும். ஸோ அவுட்லைன் மேலே ஸ்டிச், பட்டன் ஹோல் ரிவர்ஸ், கீழே திருப்பி ஃபிக்ஸிங் ஸ்டிச். நிறைய பேருக்கு ஃபில்லிங் ஸ்டிச் கற்றுக்கிட்டாலும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லீஃப் பார்த்தா இதில் கரெக்டாக வருமா அப்படின்னு பயப்படுறாங்க. அது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் லைன் மட்டும் கரெக்டாக ட்ரா பண்ணிட்டா போதும். நீங்கள் அந்த அவுட்லைனை ஃபாலோ பண்ணி ஸ்டிச்சஸ் மட்டும் போடுங்க, நெருக்கமாக போடுங்க, கேப் இல்லாமல். மற்றபடி ஷேப்லாம் அதுவாகவே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். எண்டில் வந்து நான் கொஞ்சம் சைஸை வந்து சின்னது பண்ணிக்கிறேன், அதுவுமே அந்த அவுட்லைனை ஃபாலோ பண்ணி தான் நான் சின்ன சைஸில் மாற்றிக்கிறேன். கீழே வந்ததுக்கப்புறம் எண்டிங் நாட் கொடுத்து கட் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொரு சைடில் க்ரீன் கலரில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த லெஃப்ட் சைடில் ஃபில் பண்ணது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க அவுட்லைனையும் சென்டரில் 2 லைன் இருந்தது இல்லையா, அதில் லெஃப்ட்டில் இருந்த சென்டர் லைனையும் கனெக்ட் பண்ணி ஃபிஷ் போன் ஸ்டிச் கொடுத்துருக்குறோம். இப்போ இதுக்கு வந்து நான் க்ரீன் கலரில் அவுட்லைன் போடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய எட்ஜஸ் இருக்கிற லீஃப்லலாம் பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப்பாக இருக்கிற அத்தனை இடங்கள்லையுமே கொஞ்சம் டேர்ன் பண்ணி சின்ன லாக் கொடுத்து கார்னர் க்ரியேட் பண்ணி டர்ன் பண்ணணும். செயின் ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் டர்ன் பண்ணி ஸ்ட்ரைட் ஆங்கிளுக்கு கொடுத்துட்டு அடுத்த சைட் திருப்பணும், அப்போ தான் இந்த சின்ன சின்ன கார்னர்ஸ் எல்லாமே அழகாக வரும். ஸோ அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த நடுவில் கேப் இருந்தது இல்லையா, அந்த இடத்துக்கு த்ரெட்டை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். இப்போ அந்த கேப்பில் அந்த சில்க் த்ரெட்டவே யூஸ் பண்ணி ஒரு செயினுக்கு 2 பீட் அப்படிங்கிற மாதிரி அந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்டிங் நோட் கொடுத்து இந்த லீஃபை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் காம்போஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம கிட்டத்தட்ட போன லீஃப் போட்டோவில் அதே லீஃப் தான், லைட்டாக வேவ் மாதிரி ஷேப் இருக்கிறதா வரைஞ்சிருக்கேன். நடுவில் இருக்க லைனும் 1 சென்டிமீட்டருக்கு ஜாயிண்ட் ஆகும், அதுக்கு கீழே டபுளாக பிரியிற மாதிரி போட்டிருக்கேன். சேம் ஸ்டிச்சு நான் வந்து 2 கலரில் போன டைம் ஃபில் பண்ணேன், இதில் வந்து ஒரே கலராக ஃபில் பண்ண போகிறேன். லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஸோ அவுட்லைன் மேலே ஸ்டிச், பட்டன் ஹோல் ரிவர்ஸ், சென்டர் லைனில் கீழ் நோக்கி ஃபிக்ஸிங் ஸ்டிச். இப்படியும் ஒன் சைடை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு சைடை ஃபில் பண்ணணும். ஹாஃப் அண்ட் ஆஃப் லீஃப்னு வரும்போது கலர் காம்போஸ் பற்றி பார்க்கலாம். இந்த டைப் லீஃப்லலாம் நம்ம 2 பக்கமும் சேம் கலர் கொடுத்துட்டு நடுவில் ஷேடிங் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா 2 சைடும் கான்ட்ராஸ்டான கலர் கொடுக்கலாம். அதை விட நல்ல காம்போ எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைடில் வந்து பேஸ்டல் ஷேட்ஸும் இன்னொரு பக்கம் வந்து டார்க் கலரும் கொடுக்கலாம். இப்போது இந்த லீஃபோட ஒரு சைட் பிஸ்தா க்ரீனில் போடுறீங்க, இன்னொரு சைடில் நல்லா டார்க் க்ரீன் இல்லைனா மெஹந்தி க்ரீனில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்க. இதுவே வந்து ஒரு பீச் கலரில் வந்து ஒன் சைடும் மெஜந்தா பிங்க்கில் இன்னொரு சைடில் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே கலரில் ஒரே பேலட்டில் வரக்கூடிய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மெத்தட் என்னென்னா, ஒரு சைடு வந்துட்டு
ஒயிட், ஹாஃப் ஒயிட் இந்த மாதிரி கலரை யூஸ் பண்ணுறது. இது வந்து எல்லா கலர்ஸுக்குமே மேட்ச் ஆகிடும். இப்போ ஒரு சைடில் மெஜந்தா பிங்க் போட்டிருக்கீங்கன்னா இன்னொரு சைடில் ஒயிட் கொடுக்கலாம். ஒரு சைடில் ப்ளூ, ஆக்வா ப்ளூ அந்த மாதிரி இருக்குன்னா இன்னொரு சைடில் ஒயிட் கொடுக்கலாம். ராயல் ப்ளூனாலும் இன்னொரு சைடு ஹாஃபுக்கு வந்து ஒயிட் கொடுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கத்துக்கு ஒரு சைடு ஒயிட் கொடுத்துட்டு இன்னொரு பக்கத்துக்கு சாரீக்கு மேட்ச் பண்ண கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். ரொம்ப டார்க் கலர்ஸை கூட சட்டில்டாக காமிக்கும் ப்ளவுஸ் முழுக்க டிசைனிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரிலாம் காம்போஸ் ட்ரை பண்ணலாம். இதை தவிர ஒரு சைடில் த்ரெட் ஒர்க், இன்னொரு சைடில் பீட் ஒர்க் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். லீஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எண்டு வரைக்கும். இந்த இடத்துல நாட் கொடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இப்போ நடுவில் ஷேடிங் கொடுக்கறதுக்கு ஆக்வா ப்ளூவில் த்ரெட் எடுத்திருக்கேன். அந்த கேப் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு த்ரெட்டை ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிட்டு ஒரு பாதி அளவுக்கு லென்த்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்து பட்டன் ஹோல் ரிவர்ஸ் ஃபிக்ஸிங் ஸ்டிச். இப்போ அதே மாதிரி பாதி லென்த்துக்கு ரைட் சைட்லேருந்து ஒரு பட்டன் ஹோல் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஃபிக்ஸிங் ஸ்டிச், லெஃப்டில் இருந்து ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு அந்த நடுவில் இருக்க கேப்போட ரைட் ஓரத்தில் ஃபிக்ஸிங் ஸ்டிச். இப்போ கேப்காக சின்ன செயின் கொடுக்கணும். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்து அந்த ஃபஸ்ட்டு மாடல் லீஃப் இருந்தது இல்லையா, கேப் விட்டு போட்டோம்ல ஃபிஷ் போன் லீஃப், அதே லீஃபை தான் இதுக்குள்ளே அப்ளை பண்ணுறோம். ரேண்டமாக அங்கங்கே வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நம்ம எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. லைட்டாக அந்த கலர் தெரிஞ்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இன்னொரு கலர் ஆல்ரெடி ஃபில் பண்ண இடத்துல நம்ம பஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல நீடில் வந்து லைட்டாக த்ரெட்டை மூவ் பண்ணி விட்டுட்டு பஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க த்ரெட்டை வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். எண்டு வரைக்கும் இந்த ப்ளூ கலரில் கொடுத்துட்டு லாஸ்ட்டுக்கு வந்ததும் எண்டிங் நாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவுட்லைன் வேணும்னா கொடுத்துக்கலாம். நான் இதில் வந்து அவுட்லைன் எதுவும் போடல. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஜரியில் கூட அவுட்லைன் கொடுக்கலாம். அடுத்த லீஃப் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு லீஃப் ட்ரா பண்ணிவிட்டு கீழே எண்டில் மட்டும் ஜாயிண்ட் ஆகிருக்க மாதிரி அதுக்கு அடுத்த லேயராக இன்னொரு லீஃப் மார்க் பண்ணிக்கணும். சின்ன லீஃபில் மட்டும் சென்டரில் லைன் போடணும். ஆல்ரெடி போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டருக்கு அந்த லைன் ஜாயிண்ட் ஆகும், அதுக்கு கீழே டபுளாகவும் இருக்கணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. கார்னர்லேருந்து 1 சென்டிமீட்டர் கீழே பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு த்ரெட்டை அப்படியே ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு இன்னர் லேயர் லீஃபில் வந்துட்டு ஒரு ஸ்டிச்சும் அவுட்டர் லேயர் ஆஃப் லீஃபில் வந்து 2வது ஸ்டிச்சும் கொடுத்துக்கணும். பட்டன் ஹோல் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு சென்டரில் கொண்டு வந்து ஃபிக்ஸிங் ஸ்டிச் கொடுக்கும். 2 ஸ்டிச் பட்டன் ஹோல் ரிவர்ஸ், கீழே ஃபிக்ஸிங் ஸ்டிச். ஒரு ஃபிக்ஸிங் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு கீழே திருப்பி ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கணும். 2 பக்கம், அதாவது சின்ன லீஃபில் ஒரு ஸ்டிச், பெரிய லீஃபில் ஒரு ஸ்டிச், பட்டன் ஹோல் ரிவர்ஸ் கொடுத்துட்டு நடுவில் இருக்க சென்டர் லைன் மேலே ஃபிக்ஸிங் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு குட்டி லாக் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போடுங்க. இந்த ஸ்டிச்சுக்கு பேர் ஃபெதர் ஸ்டிச் லீஃப். ஃபெதர் ஸ்டிச்சை வந்து லீஃபில் அப்ளை பண்ணுறோம். இப்படியே வந்து ஒன் சைடை ஃபில் பண்ணியாச்சு, நாட் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல மறுபடியும் பேக் ஸ்டிச் கொடுத்து லெஃப்ட் சைடில் கண்டினியூ பண்ணுறோம். 2 ஸ்டிச் பட்டன் ஹோல் ரிவர்ஸ், கீழே ஃபிக்ஸிங் ஸ்டிச். ஒரு ஃபிக்ஸிங் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு கீழே திருப்பி ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கணும். அதாவது சின்ன லீஃபில் ஒரு ஸ்டிச், பெரிய லீஃபில் ஒரு ஸ்டிச், பட்டன் ஹோல் ரிவர்ஸ் கொடுத்துட்டு அந்த அவுட்லைன் நடுவில் இருக்க சென்டர் லைன் மேலே ஒரு ஃபிக்ஸிங் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு குட்டி லாக் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணி எண்டு வரைக்கும் போட்டுக்கலாம். நடுவில் கேப் இருக்க மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. எண்டு கிட்ட வந்துட்டோம். இப்போ நாட் போடாமல் அந்த நடுவில் இருக்க கேப்பில் பீடை வந்து எடுத்துக்கிறோம். 3 mm பீடை வந்து நான் சிங்கிளாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எண்டு கிட்ட மட்டும் கேப் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சுகர் பீட் ஆட் பண்ணிவிட்டு எண்ட் நாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நம்ம நிறைய ஸ்டிச்சஸ் பார்த்தோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால பார்ட் 3ல் வந்து இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆரி ஒர்க் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.